அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது தினம் ஒரு 5 மதிப்பெண் டெய்லி 5 மார்க் கொஸ்டின்ல யூனிட் 8ல இருக்கக்கூடிய அயானிக் ஈக்லிபிரியம் ரிலேஷன்ல ஆஸ்வால்ட் டைலூஷன் லா அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆஸ்வால்ட் டைலூஷன் லானா என்ன? ஆஸ்வால்ட் டைலூஷன் லா relates the dissociation constant of weak acid with its degree of dissociation and concentration of weak acid. அப்ப dissociation constant degree of dissociation ஓடவும் concentration ஓடவும் relate பண்ணக்கூடியது தான் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டா Oswald dilution law ன்னு சொல்லுவோம். 2 மார்க்ஸ் கொஸ்டின்ல 3 மார்க்ஸ் கொஸ்டின்ல கேட்பாங்க ஸ்டேட் தி Oswald dilution law அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை எழுதினா கூட போதும். இப்போ Oswald dilution law relates the dissociation constant of weak acid with the degree of dissociation and concentration of weak acid. இந்த இடத்துல degree of dissociation சொல்லியிருந்தா alpha. The degree of dissociation அப்படிங்கிறது என்ன? A fraction of mole can be dissociated from total number of moles. இப்போ total number of molesல எவ்வளவு number of moles dissociate ஆகுது அப்படிங்கிறது தான் degree of dissociation. அப்ப degree of dissociation alpha is equal to number of moles dissociated divided by total number of moles. அப்ப total number of molesல எவ்வளவு number of moles dissociate ஆகுது. For example, consider a weak acid, that is acidic acid. The dissociation of acidic acid can be represented as, இது எப்படி dissociate ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH3COOH, that is acidic acid, get dissociated as a H plus and CH3COO minus ion. There is the attainment of equilibrium between the dissociated ions and undissociated molecule because it is a weak acid. Weak acid which is partially dissociated, there is the attainment of equilibrium between the ions and undissociated molecules. So இந்த dissociate ஆன acidic acidக்கு நம்ம dissociation constant எழுதுறோம். Equilibrium constant or dissociation constant அப்படிங்கிறது the ratio of product of molar concentration of product to the product of molar concentration of reactants. The dissociation constant அப்படிங்கிறது product உடைய molar concentration divided by reactant உடைய molar concentration. Molar concentration நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்கொயர் பிராக்கெட்ல சொல்லுவோம். For dissociation constant of weak acid Ka. Kங்கிறது dissociation constant, Aங்கிறது weak acid represent பண்றது. Ka that is equal to product, இது ரெண்டு products இருக்கு, ions இருக்கு. அப்ப H plus ion உடைய molar concentration ஸ்கொயர் பிராக்கெட்ல சொல்றோம். CH3COO minus உடைய molar concentration or equilibrium concentration divided by acidic acid உடைய molar concentration. அப்போ ஈக்லிபிரியத்துல இதனுடைய கான்சன்ட்ரேஷன் H plus உடைய கான்சன்ட்ரேஷன், CH3COO minus உடைய கான்சன்ட்ரேஷன் and CH3COH உடைய கான்சன்ட்ரேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு இந்த Ka வேல்யூல சப்ஸ்டிட்யூட் பண்ணி Ka வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ CH3COH ions dissociate with the H plus and CH3COO minus சொல்லியிருந்தோம். அப்போ இனிஷியலா நான் என்ன பண்றேன் அப்படி கேட்டீங்கன்னா அசிட்டிக் ஆசிட் 1 மோல் எடுத்துக்கிறேன். அப்போ இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட் எவ்வளவு இருக்கு? 1 மோல் இருக்கு. இனிஷியலா இது ரெண்டுமே பிரசன்ட் ஆயிருக்கு. அது பிகாஸ் ஆஃப் தீஸ் டூ ஆர் ப்ராடக்ட். எது மட்டும் தான் ரியாக்ட் ஆகும்? ரியாக்டன் ஒன்லி ரியாக்ட். இப்போ இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன் 1, ப்ராடக்ட் எதுக்குமே இருக்காது. நெக்ஸ்ட் இந்த 1 மோல் எடுத்துக்கிட்டோம்னா இதுல இருந்து எவ்வளவு மோல் டிசோசியேட் ஆகுது? தட் மீன் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் எவ்வளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்பா மோல் டிசோசியேட் ஆகுது. அப்போ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் இது எவ்வளவு? ஆல்பா மோல். அப்போ இது எவ்வளவு இருக்கும் கேட்டா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் இது ஆகாது, இது மட்டும்தான் ரியாக்ட் ஆகாது. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரியாக்டட் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரியாக்டட் எவ்வளவு? ஆல்பா மோல். அப்போ இது ரியாக்ட் ஆகாது, இதுக்கு ரியாக்ட் ஆகாது, அப்படியே இருக்கும். இப்போ இதுல இருந்து 1 மோல் எடுத்துக்கிட்டேன். அந்த 1 மோல்ல ஆல்பா மோல் டிசோசியேட் ஆகி அதுக்கப்புறம் இது ஆல்பா மோல் ஃபார்ம் பண்ணுது, இது ஆல்பா மோல் ஃபார்ம் பண்ணுது. ஆல்பா மோல் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு கடையில ஒரு ஈக்லிபிரியம் அட்டைன் ஆச்சு. அப்ப ஈக்லிபிரியத்துல இதனுடைய கான்சன்ட்ரேஷன் என்ன, இதனுடைய கான்சன்ட்ரேஷன் என்ன, இதனுடைய கான்சன்ட்ரேஷன் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்லிபிரியம் என்ன? இப்போ நான் இங்கே எவ்வளோ எடுத்துக்கிட்டேன்? 1 மோல் எடுத்துக்கிட்டேன். அதில் எவ்வளோ மோல் டிசோசியேட் ஆயிருக்கு? ஆல்ஃபா மோல் டிசோசியேட் ஆயிருக்கு. அப்போ 1ல் ஆல்ஃபா போச்சுன்னா ரிமைனிங் தான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கணும் அட் ஈக்லிபிரியத்தில். இப்போ 1 மைனஸ் ஆல்ஃபா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் இனிஷியலாக வந்து 10 மோல் எடுத்துக்கிட்டேன். அதில் 5 மோல் டிசோசியேட் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ? 10 minus 5 that is equal to 5 moles.
அதான் 1 மைனஸ் ஆல்ஃபா மோல். இப்போ ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆன பிறகு இதில் எவ்வளோ மோல் இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஆல்ஃபா மோல் ஃபார்ம் பண்ணியிருக்கு, இது ஆல்ஃபா மோல் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் 1 மைனஸ் ஆல்ஃபா, number of moles of H plus at equilibrium alpha, number of moles of acetic acid alpha. பட் நம்ம K என்ன வேணும் அப்படி கேட்டால் ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் வேணும். ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் என்ன பண்ணுறோம், இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸை சியால் மல்டிப்ளை பண்ணால் we get ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன். அப்போ 1 மைனஸ் ஆல்ஃபா இன்டு சி, ஆல்ஃபா இன்டு சி, ஆல்ஃபா இன்டு சி. இப்போ இந்த இடத்துல ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் அசிட்டிக் ஆசிட் இது, equilibrium concentration of H plus alpha into C, equilibrium concentration of acidic acid alpha into C, இதெல்லாம் என்ன பண்ண போறோம் அப்படி கேட்டா இந்த dissociation constantல substitute பண்ண போறோம். H plus அயனுடைய molar concentration எவ்வளவு, equilibrium concentration alpha into C. CH3CO minus உடைய molar concentration எவ்வளவு, alpha into C. இங்க ரெண்டையும் இங்க substitute பண்றோம், alpha into C, alpha into C divided by acidic acid molar concentration. Acidic acid molar concentration, that means equilibrium concentration 1 minus alpha into C. அதே இங்க substitute பண்ணிட்டோம். இப்போ substitute பண்ண பிறகு K is equal to alpha into C divided by 1 minus alpha into C. இப்போ இதில் என்ன பண்ணுறோம், இந்த C-ஐயும் இந்த C-ஐயும் என்ன பண்ணுறோம் அப்படி கேட்டால் கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணிட்டா ரிமைனிங் என்ன இருக்கு, ஆல்ஃபா இன்டு ஆல்ஃபா, ஆல்ஃபா ஸ்கொயர்டு C divided by 1 minus alpha. K is equal to alpha squared C divided by 1 minus alpha. இப்போ இந்த இடத்துல ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். ஆல்ஃபா அப்படிங்கிறது டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அப்படிங்கிறது என்ன, a fraction of mole can be dissociated from total number of moles. Total number of moles எவ்வளோ எடுத்துக்கிட்டோம், 1 mole. அந்த 1 mole a fraction of mole dissociate ஆகுது. அப்போ இங்க டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் 1 கம்பேர் பண்ணும்போது it is a very very small. So that values is negligible. So the denominator 1 minus alpha, it becomes 1. So the equation becomes Ka is equal to alpha squared C. So we know that weak acid dissociates only to a very small extent. Compared to 1, alpha is so small and hence denominator 1 minus alpha is similar to 1. So the above expression now becomes K is equal to alpha squared C. அப்போ 1 minus alpha என்ன ஆயிடுச்சு, 1 ஆயிடுச்சுன்னா K is equal to alpha squared C. இதுதான் Oswald's dilution law அப்படின்னு சொல்லுவோம். Thank you students.